நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிக்கு சேர்த்தல் வேண்டும். எங்கள் பள்ளி அருகில் இருக்கிறது வேற ஒரு ஸ்கூலுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பள்ளியில் வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கடுமையாக உழைத்து உங்கள் மாணவர்களை தயார் பண்ணி வைத்தக்கூடிய கட்டத்தில் 9ஆம் வகுப்பு ஆனோன்னு வேறு சில பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்குறீங்க. நீங்கள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சலுகைகள் உள்ளன. அது நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க. 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சலுகைகள் தவிர 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள். எத்தனை பெற்றோர்களுக்கு அது தெரியும் என்ன சலுகைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? தெரியுமா? தெரியல, சொல்றேன். ஒரு சில சலுகைகள் 10ஆம் வகுப்பு மாநகராட்சியிலே படிச்சீங்கன்னாக்கா 400 மதிப்பெண்களுக்கு 500க்கு 400க்கு அதிகமாக பெற்ற மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தலா 1500 ரூபாய் வழங்கப்படும், மாநகராட்சியால் வழங்கப்படும். இது ஒன்று. எந்த குழந்தை எந்த பாடத்துல 100க்கு 100 எடுக்கிறாளோ அந்த குழந்தைக்கும் 1500 ரூபாய். 2. சரிங்களா? 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாநகராட்சியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது. வேறு எந்த பள்ளிகளில் படித்தாலும் கிடைக்காது. அடுத்தபடியா 10ஆம் வகுப்புல படித்த 450க்கு மேலே எடுத்து மாநகராட்சியிலேயே சேரக்கூடிய குழந்தைகளை தரம் பிடித்து முதல் 50 குழந்தைகளை கல்வி சுற்றுலாவாக வட இந்தியாவுக்கு ஒரு வார காலம் வந்து அழைத்து செல்கின்றார்கள். இதில் கூட உங்கள் குழந்தைகள் வந்து பங்கு பெறலாம். எவ்வாறு இருந்தால் 450க்கு மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால். இது வந்து 10ஆம் வகுப்பு சிறப்பம்சம். அடுத்தபடியா 12ஆம் வகுப்பு மாநகராட்சி பள்ளியிலே சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1000க்கு மேல மதிப்பெண் பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தலா 1500 ரூபாய். அடுத்தபடியா இதே போல 200க்கு 200 மதிப்பெண்கள் பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தலா 1500. ரெண்டாச்சா? 3வது, உங்கள் குழந்தைகள் 12ஆம் வருட படிப்பை முடித்துவிட்டு உயர் படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிசின், வக்கீல், சிஏ இப்படிப்பட்ட படிப்புகளை உங்கள் குழந்தைகள் தொடர்ந்து படித்தால், என்ஜினியரிங் படிப்பதற்காக இருந்தாலும் சரி, மருத்துவ படிப்பு படிக்க இருந்தாலும் சரி, தலா 40,000 ரூபாய் வரை ஒரு வருடத்திற்கு செலவிடப்படுகிறது. என்ஜினியரிங் படிக்கும்போது 4 வருடங்கள் 4 வருடங்களும் தலா 40,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது வந்து வேறு எந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சலுகை இல்லை. இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரியாமல் நீங்க என்ன பண்ணிடுறது, 9 ஆனவன பக்கத்துல நல்ல ஸ்கூலு, நல்ல டிசிப்ளினு அப்படிங்கிறாங்க. டிசிப்ளினை வந்து உருவாக்கக்கூடியது நீங்களா நாங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைகளும் தான். சரியா? அப்படி இருக்கிறச்ச நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், மாநகராட்சி பள்ளியிலேயே சேர்த்து படிக்க வைத்தல் வேண்டும். 8ஆம் வகுப்பு பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எட்டாம் கிளாஸ்ல இருந்து எத்தனை பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க? ஓகே, ஒரு 10 பேர். 29 மாணவர்கள் படிக்கின்றார்கள். 10 பேர். வெரி குட், பரவாயில்ல. 10 பேராவது வந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சில பள்ளிகளில் 8ஆம் வகுப்புல மருந்துக்கு கூட ஒரு பெற்றோர்கள் வருவதில்லை. இங்கு வந்து 10 பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் வந்து அடுத்த வருடம் எங்க சேர்க்கணும்? இந்த பிரிட்ஜுக்கு மேல போகுது பார்த்தீங்களா, பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ஒரு கல்யாணபுரம்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. கேட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த பள்ளிக்கு நான் தான் பொறுப்பு. அந்த பள்ளியில அனைத்து மாணவர்களையும் சேர்ப்பிக்க வேண்டும். இங்கே இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு அங்கே வந்து கொடுக்க சொல்லிடுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. சரிங்களா? அப்போ 9, 10, 11, 12 4 வருட காலங்கள் அந்த பள்ளியில படிச்சிடலாம். படிச்சாக்க 10ஆம் வகுப்புலயும் உங்களுக்கு சலுகை, 12ஆம் வகுப்புலயும் சலுகை. வேணுமா? சலுகை வேணுமா? வேணுமா? கண்டிப்பாக படிக்க வைக்க வேண்டும். எந்த குழந்தையும் எக்காரணத்தை கொண்டும் பாதியில் நிறுத்தி வைத்தல் கூடாது.
படிப்பை பாதியில் நிறுத்த கூடாது. சரி, அடுத்தபடியா எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டில் வந்து படிப்பதற்கு அனுமதிக்கின்றீர்கள்? வெரி குட். எத்தனை பேர் டியூஷனுக்கு அனுப்புறீங்க? டியூஷனுக்கு எத்தனை பேர் அனுப்புறீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குழந்தைய தூக்கி நான் போ ஸ்கூலுக்கு போ, அங்க போ, இங்க வா, அங்க வா அப்படிங்க. எதுக்கு? எங்களுக்கு என்ன தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியாது? உங்களுக்கு என்ன தெரியாது? எல்லாமே தெரியும். ஆனாலும் பிள்ளைக்கு தொல்லை தாங்க முடியல. போ அங்க போ. சிரிக்காதீங்க, நிஜம். ஆமாவா இல்லையா? நீங்கள் பெற்ற குழந்தைகளையே உங்களால ஒரு 3 மணி நேரம் கவனிக்க முடியவில்லை. அப்ப காலையில 9ல இருந்து 4 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி கவனிச்சிருப்பாங்க? ஒரு நாள் வந்து 5. இந்த பக்கம் கொஞ்சம் சத்தம் வருதுமா? அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறீங்களா? சத்தம் வருதுமா டீச்சர்ஸ்? ஏன் வருது? அவங்க ஆடணும்னாக்கா நான் பேசுறது ஆக்சுவலாக நான் வந்து ஆண்டுபிளாக வரேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்காகவோ ஆசிரியருக்காகவோ தலைமை ஆசிரியருக்காக வரல, உங்களுக்காக தான் நான் வரது. உங்களுக்காக தான் நான் வரேன். நீங்கள் என்ன 20 வருஷம் ஆகணும் பெற்றோராட்டு ஆக. 20 வருஷத்துக்கு பின்னால் தான் பேசுவேன். இப்போ என்ன உங்கள் அம்மாட்ட பேசுவேன்னு வந்து காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? எந்த பாயிண்ட்ல சொன்னேன்? நீங்கள் வீட்டில் வந்த உடனே பெற்றோர் குழந்தைகளை எங்கே போ, இங்கே போ அப்படிங்கிறது கேட்ட ஒரு வார்த்தை, பிள்ளை என்கிட்ட அடங்க மாட்டேங்கிறான், பிள்ளை என்கிட்ட படிக்க மாட்டேங்கிறான். நீங்க டிவியை போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனா குழந்தை படிக்கணும். எப்படி? உங்க குழந்தை படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், பட் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சரியா? டியூஷனுக்கு போறான். டியூஷனுக்கு குறைந்தது 100 ரூபாய் வைங்களேன். ஒரு 100 ரூபாயை கொடுக்குறீங்க. ஒரு 300 சரி 300 ரூபாய் கொடுக்குறாங்களா? அங்க போய் அது உட்கார்ந்து கிடக்குது. ஒத்த பிள்ளையா படிக்குது? இல்லை, அங்க ஒரு கும்பலா ஒரு 5-10 மூச்சு அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. அதுக்கு மூச்சு விடக்கூட இடம் இல்லை. அந்த மூச்சு விடக்கூடாத இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு உங்க குழந்தை மாதிரி மற்ற குழந்தைகள் அதே வகுப்பா? இல்லை. ஒன்று 5ஆம் கிளாஸுங்க, ஒன்று 8ங்க, ஒன்று 2ங்க. எப்படி பாடம் படிக்க வைப்பாங்க? உங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை டியூஷன் போற, அது பெரிய பெருமை. சரியா? என் பிள்ளை டியூஷனுக்கு போறான், என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்துக்கு போறா, அது ரொம்ப பெருமைங்கிறீங்க. அது பெருமையே கிடையாது, கேவலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேவலம். கேவலம்னு நினைச்சுக்கோங்க. பள்ளியில நடக்கக்கூடிய பாடங்களை சரியாக கவனிக்காத குழந்தைகள் இல்லை, நன்றாக கவனிக்கின்றார்கள். வீட்டுல உட்கார்ந்து அதை படித்ததை திருப்பி அதை பார்க்கிற வேலை தான். இதற்கு நீங்கள் ஒரு என்னமோ ஒரு வேர்டு சொல்லுவாங்களே மெட்ராஸ்ல, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம கையை விட்டு போனா போதும், சரி அங்க ஓடணும், ஓடியாச்சு. அப்புறம் காசு செலவு பண்றீங்க, நேரத்தை வீணடிக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் உறவாடுவது இல்லை. எந்த பெற்றோராவது உட்கார்ந்து உங்க குழந்தைகிட்ட அம்மா இன்னைக்கு காலையில சாப்பிட்டியா படிச்சான்னு கேட்டாக்கா கண்டிப்பா அது வாய் திறக்காது. உங்க குழந்தைகிட்ட நீங்க உட்கார்ந்து சரிம்மா உங்க டீச்சர் ஒன்னு அடிச்சாளா, அவளை அடிச்சாளா, இவளை அடிச்சாளா, உங்க டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க அப்படி கேட்டு பாருங்க. உன் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுனா அப்படி கேட்டு பாருங்க, வாய் திறக்கும். நீங்க உங்க குழந்தை நீங்க அது பிடிக்காத ஒரு உணவு வைப்பீங்க, அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப சத்து உணவுலாம் சாப்பிடுறாங்க, பிடிக்காத ஒரு சாப்பாடை வச்சு விடுறீங்க, இல்லைன்னு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்டாக்கா அது என்ன வெறுப்புல தான் இருக்கும். எந்த பெற்றோராவது சொல்லுங்க, என் குழந்தை பள்ளி போயிட்டு வந்து ஆசையா எங்கிட்ட ஓடி வர நான் அணைச்சி வச்சிருக்கிறேன்னு? சான்ஸே இல்லை. நம்ம உள்ள வந்த உடனே ஏன் இப்படி வந்திருக்கிற, என்ன சாப்பிட்டியா, என்ன படிச்சா அப்படின்னு கேட்கும்போது பிடிக்காத ஒரு கேள்வி, என்ன படிச்சியா, அந்த கேள்வி கேட்காதீங்க. நம்ம அதுதானே கேட்போம். என்ன ஒரு டயலாக் விட்டுக்கிறது, நான் தான் படிக்கல என் பிள்ளையாவது படிக்கட்டும். நீ தான் படிக்கிறேன்னு ஏன் உன் பிள்ளைகிட்ட சொல்லி காமிக்கிறீங்க? நீங்க படிக்கலன்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சா, ஏம்மா நீ படிக்கல நான் அதனால தான் போனேன்ட்டு. நீங்க உங்களுடைய படிக்காத குணத்தை அவர்கள்ட்ட காட்டக்கூடாது. நீங்க உட்காருங்க, வந்த உடனே ஆசை அந்த பிள்ளைகிட்ட பேசுங்க. நீங்க எங்க, நாங்க வேலைக்கு மேல போறோம், நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க? உங்க குழந்தை சாப்பிடணும், நல்லா உடுத்தணும். இந்த குழந்தை
திங்கக்கிழமை போட்ட அந்த பாவாடை சட்டையை வெள்ளிக்கிழமை வரைக்கும் கழட்டாது. ஒரு ஸ்டாண்டு மாதிரி. நான் வந்து இதுக்கு முன்னாடி பள்ளியில தலைமை ஆசிரியராக இருக்கும்போது சில மாணவர்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், என்னடா திங்கக்கிழமை போட்டுட்டு வந்திருக்கிற, வெள்ளிக்கிழமை கழட்டியா? அவன் யோசிக்காமலே சொல்லிடுவான். திங்கக்கிழமை போட்ட ட்ரெஸ் வீட்லேயும் திங்கள் போட்டிருப்பான், செவ்வாய் போட்டிருப்பான், புதன் ஒரே நாத்தமா இருப்பான். அது ஒரு அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. நீங்களும் நல்லா சுத்தமா வந்திருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகளையும் சுத்தமா அனுப்புறீங்க. அப்படி இருக்கிறச்ச நீங்கள் குழந்தைகளை அமர வைத்து குழந்தையுடன் ஒரு 5 நிமிடம் நீங்கள் வந்து பேச வேண்டும். அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அது ரிமோட்டை தட்டிட்டு அது டிவியை பார்த்துட்டு இருக்கோம், அது டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க அதுக்காக மூஞ்ச பார்த்துட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க குழந்தைங்க மூஞ்ச பார்ப்பீங்க, குழந்தை டிவியை பார்ப்போம். டிவி யாரை பார்க்கறது? டிவிக்கு வருமானத்துக்கு அது நடக்குது. நீங்க டிவி போடக்கூடாது. சொல்லிடணும், உனக்கு டிவி பார்க்கணுமா, எத்தனை மணி நேரம் பார்க்கணும் பாரு, பார்த்து முடிச்சுட்டீங்க வா. முடிச்சுட்டு வந்ததுக்கு மேல நீயா சொல்லு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, என்ன செய்ய சொன்னாங்கன்னு சொல்லுங்க, கேளுங்க. அப்புறம் வந்து பசிக்கும். நீங்க பாருங்களேன், உங்க குழந்தைகள்ட்ட புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு சொல்லி பாருங்க, அது எங்க எல்லாத்தும் பசி வந்துடும். அங்க வந்து இரும்பு கொடுத்தா கூட தின்னுபடும். இன்னும் போய் கவனிச்சு பாருங்க. சில பெற்றோர்கள் சிரிக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிக்கிறதுக்கு உட்கார வச்சோன்ன மூச்சா வந்துடும், ஆய் வந்துடும், பசி வந்துடும். உண்டா இல்லையா? உண்டாமா? டிவியை போட்டு விட்டுட்டு கேட்டு பாருங்க, மூச்சா வருதானாக்கா ஒன்னும் வராது. பசிக்குதா? ஒன்னும் பசிக்காது, ஒன்னும் வராது. ஆகையினால டிவி பார்க்க கொஞ்ச நேரம் கொடுங்க. அப்புறம் புக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வருதான்னு கேட்டுக்கோங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வான்னு சொல்லுங்க. வந்து உட்காருங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யணுமோ செய்யுங்க. அது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி இப்படி திருப்போம். அப்படி திருப்பும் போது எழுதாத பக்கம் இருக்கான்னு பார்க்காதீங்க, எழுதின பக்கத்துக்கு தொடர்ச்சியா பாருங்க. நீங்க உட்கார்ந்து அவன் குழந்தை உட்காரும் போது டிவியை நீங்க பார்க்க கூடாது. நீங்க சமையல் கட்டில போய் நிற்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க, உங்க வீட்டுல அவங்க அம்மா வந்திருப்பாங்க, நீ பாடி எங்க அம்மாட்ட நான் பேசுறேன்னு இருக்கிறது, மாமியார் வந்தாக்கா அது கிடக்குது அப்படிங்கிறது, இப்படி எல்லாம் பண்ணாம நீங்க குழந்தைகள் படிக்கும்போது கூட உட்கார்ந்து பாருங்க. அது டியூஷன்ல போய் படிக்கிற 2 மணி நேர பாடத்தை இது 2 நிமிஷத்துல படிச்சிடும். நம்ம செய்யறோமா? செய்து பாக்குறீங்களா? தயவு செய்து டியூஷன் சொல்லி உங்கள் குழந்தைகளை விரட்டாதீர்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள். அடுத்தபடியா இப்போது ஒரு பெரிய பூகம்பம். என்ன பூகம்பம்? என்ன நடக்குது? புயல் அடிச்சிச்சு, மழை வந்தது, அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு பூகம்பம் நடக்குது பாருங்களேன். போன மாசத்துல இருந்து ஒரே பூகம்பம், அதுவும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறுகிறது. என்னது யாருக்குமே தெரியலையா? ஒரு பூகம்பம் வருதுல, ஒண்ணும் தெரியலையா? ஒண்ணும் தெரியலையா? தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து எதுக்கு போடணும்? தயவு செய்து எந்த பயமும் வேண்டாம். ஒன்றே ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளின் நலனுக்காகத்தான் தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த ஊசியின் விலை வெளியிலே நீங்கள் சென்று போடும்போது ரூபாய் 2500. ஆனால் அதை இலவசமாக நம்ம பெறுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, வேற என்னப்பா என்னமோ சொல்லிட்டாங்க. இதை வந்து காதல் வாங்கி உள்ளிருத்தி என் பிள்ளைக்கு அது வந்துடும், என் பிள்ளைக்கு இது வந்துடும் சொல்றீங்க. தயவு செய்து பயப்பட வேண்டாம். இப்போது நம்ம சிஎம் அவர்கள் கூட தகவல் கொடுத்துருக்குறாங்க, ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சென்ற மாதம் ஆரம்பித்த அந்த ஊசி போடுதல் தொடர்ந்து நடைபெற முடியாமல் தடுத்து அது வந்து நடத்தப்பட்டது. இதுவரையிலும் ஊசியிட்ட எந்த குழந்தைகளும் எந்த பள்ளியிலிருந்தும் எந்த ஒரு தகவலும் தரவில்லை. மட்டுமல்ல, இதை வந்து யாரோ ஒருவர் தவறுதலாக கூறியதனால் நம்ம அதை பெருசாட்டு ஒன்றும் வேண்டாங்க, நம்ம இப்படியே நடந்து போறோம், நான் கீழே விழுந்துட்டோம். எங்க போயிங்கம்மா? சைலண்டா இருக்கிறீங்க.
கீழே விழுந்து முட்டியில உடைஞ்சி ரத்தம், நடக்க முடியல. என்ன பண்ணீங்க? யார்கிட்ட போய்ங்க? ஆஸ்பத்திரியில யார்கிட்ட? ஆயாட்டியா போய்ங்க? டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லிங்க? கீழே விழுந்துட்டேன் டாக்டர் நீ மட்டும்தான் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுங்க? யார திட்டிட்டு? டாக்டரையா? ஏங்க வந்து ஒரு சீரியஸுங்க, கிரிட்டிக்கல், என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஏமா ஆஸ்பத்திரி போயாச்சு, டாக்டர்கிட்ட போய் என்னங்க பேசுங்க? என்ன பேசுங்க? என்ன பேசுங்கம்மா? ஏம்மா விழுந்து உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குதுமா. யாரோ ஒருத்தர் ஊசலாடிட்டு இருக்குது, உயிர் ஊசலாடுது. இப்ப என்ன செய்வீங்க? அவங்கதான் உங்களுக்கு கடவுளா தெரிவாங்களாம். அப்ப டாக்டர்ஸ் வந்து ஊசி போட்டு உங்களை உயிரை காப்பாற்ற வந்திருக்கிறாங்களா, உங்களை வந்து தவறான பாதையில அழைத்து செல்ல வந்திருக்காங்களா? உயிரை காப்பாத்த. நம்புறீங்கல்ல? நம்புறீங்களா? என்ன தலை ஒரு 5 தலை கூட ஆடல, ஒரு 200 தலை இருக்கு, ஒரு 5 தலை கூட ஆடல. ஆட்டுங்கம்மா. அப்ப மட்டும் உயிருக்கு ஊசலாடும் போது டாக்டர் என் பிள்ளைக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, என் சொத்தை வித்தாவது காப்பாத்துங்க, அத்தா காப்பாத்துங்க, இதை காப்பாத்துங்கன்னு கூப்பாடு போடக்கூடிய இதே வாயி இப்ப வந்து என் குழந்தைக்கு வந்து நீ ஊசி போடக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது, தயவு செய்து அந்த எண்ணத்தை மறந்துடு. டாக்டர்கள் சொல்லக்கூடியது வந்து சரியான விஷயம்தான். ஆகையினால இந்த பள்ளியில இன்னைக்கு ஊசி போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இங்க விழாவா இருப்பதனால வேண்டான்னு அனுப்பியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை வருவாங்க. தயவு செய்து எந்த பெற்றோர்களும் தடை செய்யக்கூடாது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட சொல்லணும், நமக்கு ஒன்றும் ஆகாது, சரிங்களா? அதனால தடுப்பூசி போடணும், ஓகேங்களா? அடுத்தபடியா நேரத்தோடு வர வேண்டும், லேட்டாக வரக்கூடாது. இப்ப அந்த போர்டுல டெய்லி எழுதுறாங்க, ஒவ்வொரு வகுப்பிலும் தாமதமாக வந்த மாணவர்களின் எண்ணிக்கை ஹோல் ஸ்ட்ரென்த் 201 பேர்ல அங்க ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. ஒன்னும் 10 டிஜிட், 10 தான், 10 பார்த்தா 80 பேர், 80-85 பேர் வந்து கால தாமதமாக வருகின்றார்கள். நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், 10 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணி இருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு ஸ்டேஷன்ல போவீங்க? என்னம்மா 9 மணிக்கெல்லாம் போயிருவீங்களா? மாமியார் வீட்டுக்கு போறதுனாக்கா 10:15 போனா கூட கவலையே இல்லை, புருஷங்கார்ட்ட வந்துட்டு மூஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா நம்ம எங்க போறது? நம்ம அம்மா வீடு. 10 மணிக்கு ட்ரெயின், வரிஞ்சு வாரி முதல் நாளே பேக்கத்துக்கு இங்க வைக்கிறதும், இதத்துக்கு அங்க வச்சதும், இடுப்புல வைக்கிறதும், இதை எடுத்தனா அதை எடுத்தனான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயத்தமாகி 10 மணி ட்ரெயினுக்கு 9க்கே வந்து நிப்பீங்க. கொஞ்சம் அந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டா வந்துச்சுனாக்கா என்ன ட்ரெயினை காணும் இப்படி பாப்பீங்களா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் உங்க குழந்தைகளை ஏன் அந்த ட்ரெயின் கிளம்புற நேரத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? சொல்றது புரியுதா? சில அம்மாங்க வந்துட்டு தலையை தொங்க போட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா என்னமோ வந்து பேசுறாங்க, என்ன விளங்கல. விளங்குதாமா? விளங்குதா இல்லையா? உங்களதான் அந்த மஞ்சு சாரி உங்களதாமா 2வது வரிசை. நீங்க தான் இப்படி இப்படி தலையாட்டுறவங்க, நீங்க தான். விளங்குதா? மஞ்ச சார் நீங்க தானே? ஆகையினால நீங்க நேரத்தோட அனுப்பணும்னு சொன்னா குழந்தை வந்து காலையிலேயே வந்து சீக்கிரமா எழும்பிடும். ஆனா நேரத்தோடு அனுப்பாமல் இருப்பதற்கு யார் காரணம்? குழந்தையா நீங்களா? குழந்தையா நீங்களா? கலை நிகழ்ச்சிகள் வரும், நான் கிளம்பிறேன். இந்த 2 பாயிண்ட் தான். அப்ப நீ எல்லாம் கலை நிகழ்ச்சிகளே கண்ணில் இருக்கிறீங்க, விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்களே. நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்களே. என்னட்டமா ஒரு 4 பேர் பார்த்தா போதுமா? கொஞ்சம் நான் சொல்றதையும் பாருங்க. என்ன பாருங்கனாக்கா, நான் என்ன பாக்குறது, நான் சொல்ற விஷயத்த பாருங்க. ஆகையினால நேரத்தோட வர்றது, நேரம் தவறி வர்றது யார் காரணம்? குழந்தையா நீங்களா? இல்ல சொல்லுங்க. என் பிள்ளை டெய்லி 9 மணிக்கு தாங்க எழும்புறா. அப்போ நீங்க நைட் அவ்வளவு ஃபுல்லா டிவி பார்க்க விட்டுட்டு 12 மணிக்கு தூங்க வைக்கிறீங்கன்னு நான் எடுத்துப்பேன்.
உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல, டெய்லியுமே உடம்பு சரியில்லை. இங்க வந்து பெற்றோர்கள் சொல்றது, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிலாம் வந்துட்டு நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் பொய் பேச கூடாது. ஆமாவா இல்லையா? நீங்க பொய் பேசுனீங்கன்னா உங்க குழந்தைகளை நாங்க இங்க வந்து பொய் பேசாத அப்படி நாங்க வந்து சொல்லி கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா, ஏமா லேட்டுனா, நான் எழும்பி வந்தது லேட்டு அப்படி சொல்லணுமே தவிர, குழந்தை தூங்கிடுச்சுன்னு குழந்தைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான், நான் பண்ண தப்புக்கு இவங்க செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிடுவோம். அடுத்தவங்களை போய் சாக்கு போடக்கூடாது. அப்படி சாக்கு போடாம நேரடியாட்டு நம்முடைய தவறுகளை நம்மளே ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்கள் குழந்தை வந்து உணர்ந்து கொள்ளும், ஓஹோ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொய் பேசாமல் சரியாக உண்மையாக பேச வேண்டும். அதே போல வீட்டுல தகராறு, எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் வரும். எல்லார் வீட்லயும் ஒரு ரூம் அல்லது 2 ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல தான் டிவி இருக்கும், அந்த ரூம்ல தான் சாப்பிடணும், அந்த ரூம்ல தான் தூங்கணும், அந்த ரூம்ல தான் சண்டையும் போடணும். அப்ப இந்த குழந்தை எங்க போய் படிக்கும்? குழந்தை படிக்கிறதுக்கு ஸ்டடி ரூமா இருக்கு இல்லை. அப்ப நீங்க சண்டை போடும்போது உங்க வாயை கொஞ்சம் ஷட் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் நீங்க வந்து என்ன செய்வீங்க, எவ்வளவு ஸ்பீக்கர் சவுண்ட் ஏறுமோ ஏத்தக்கூடாது. 2 பேர் தகராறு பண்றீங்க, குழந்தை படிக்குதுன்னு சொன்னாக்கா, குழந்தை படிக்கக்கூடிய இடத்துல இதுல வேற பெருமையா சத்தம் போடாத குழந்தை படிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது. எப்படி சத்தம் போடாத குழந்தை படிக்குதுன்னு இவங்க சத்தம் போட்டுக்கிறது. தயவு செய்து 2 பேர் அல்லது 3 பேர் சண்டை போட்டுட்டு சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன செய்யணும், வாயை மூடிக்கொள்ள வேண்டும். செய்ய முடியுமா? நான் இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ஞாபகமா சொல்ல முடியுமா? முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னேன் எனக்கே தெரியாது, என்ன சொன்ன? முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னேன் சொல்லுங்க. டியூஷனுக்கு அனுப்பக்கூடாது சொன்னேன். அடுத்தது என்ன சலுகைகள் இருக்குது, குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வைக்க வேண்டும் சொன்னேன். 2 பக்கத்துல எங்க மேல்நிலை பள்ளியில கொண்டு சேருங்கன்னு சொன்னேன். 3 தடுப்பூசிக்கு முன்னால ஒரு பாயிண்ட் சொன்னல, என்னமா டைமுக்கு வர்றது 4வது 5வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன எனக்கே மறந்து போச்சு. அதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் 2வது பாயிண்ட் வந்துச்சு. நீட்டா வரணும்னு சொன்னா சரி. அடுத்தது வேற என்ன சொன்ன? என்னம்மா ஊசி போட சொன்னேன், போய் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? டைத்தோட வரணும்னு சொன்னேன், சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் சொன்னா ஒரு 2 பாயிண்ட் நடைமுறையில கொண்டு வரலாமா, கடைபிடிக்கலாமா? 8 பாயிண்ட் இல்ல கூட அட்லீஸ்ட் இன்னைக்கு 2 பாயிண்ட், நாளைக்கு 2 பாயிண்ட், அப்படி 4 நாளா 2 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 8 பாயிண்ட்களும் நீங்க சரியான முறையில என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வருடம் நான் இங்க வரும்போது மேடம் நீங்க சொன்னீங்க, நாங்க அதே போல செய்யறோம்னு சொல்லணும். ஓகே. கடைசியாக இது உங்கள் பள்ளி தானே, உங்க குழந்தைகள் படிக்கிற பள்ளி தானே, உங்களுக்கு சீட்டு வேணும்ல. நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நிக்க, சில பெற்றோர்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க. நம்ம டீசெண்டா இருக்கணுங்க. நம்ம எங்க படிச்சாலும் எங்க போறனாலும் நம்மளை பார்த்து உங்க குழந்தைகள் நீட்டா வருதுனாக்கா, யூனிஃபார்ம் சுத்தமா அனுப்பினீங்கன்னாக்கா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளு நீங்க தான், நாங்க கிடையாது. சரியா? பாரு அந்த குழந்தை எப்படி போது பாரு, அவளுக்கு புள்ள எப்படி போது பாரு அப்படி சொல்லுவாங்க. நீங்க அடுத்த வருடம் பினோஃபார்ம் 1 ல இருந்து 5 வரைக்கும் பினோஃபார்ம், 6 ல இருந்து 8 வரைக்கும் கோட் மாடல் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? கோட் மாடல ட்ரெஸ் போடணும்னு சொல்லியிருக்கிறோமா, அது நல்லாவும் இருக்கும். சுடிதாருக்கு டாப்ஸ் போடுறதை விடவும் பினோஃபார்ம் அதுல 100 ரூபாய் தான் தைக்கிறதுக்கு. அது நீங்க உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடியதுல சந்தோஷப்படணும். எல்லாம் இலவசம், செருப்பு இலவசங்கிறாங்க, சீருடை இலவசங்கிறாங்க. 8ஆம் வகுப்பு வரை கொடுக்கக்கூடிய சீருடை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அதை துவைச்சு அயன் பண்ணா நல்லா இருக்கா? அதை பார்த்து நீங்க வந்து செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசி ஒரு பாயிண்ட், நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியானது வாடகைக்காக வாங்கப்பட்டது. நம்மளால ஒரு நாற்காலி வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. இது 200 ரூபாய் தான் நினைக்கிறேன்.
ஒரு 200 ரூபாயை வந்து என் குழந்தைக்காக இந்த பள்ளிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? ஒரு 200 ரூபாய்க்கு என்னால வாங்க முடியாதா? எத்தனை பேரு ஒரு 200 ரூபாய்க்குள்ள சேரு நான் ஒரு சேர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முன் வருகின்றீர்கள்? எத்தனை பேர் ரெடியா இருக்கின்றீர்கள்? பட் உங்க எச்சம் கேட்கல, அவ்வளவுதான். இப்ப நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். சில பேரு ஒரு சேர் வாங்கி கொடுக்கலாம், ஒத்த சேர். ஒரு சமயம் ஒத்த சேர் வாங்கி கொடுக்க முடியலன்னா 2 பேர் சேர்ந்து கூட ஒரு சேர் வாங்கி கொடுக்கலாம். செய்யலாமா? பிடிஏ பிரசிடென்ட் அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். எல்லாராலையும் முடியும். 200 ரூபாய் எல்லாம் இப்ப என்னம்மா? 200 ரூபாய் எல்லாம் பெரிய ரூபாயா? கையில நிறைய காசு வச்சிருக்கிறீங்க, ஆனா நாங்க வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, ஆமாவா இல்லையா? எல்லாரும் வசதி படைத்தவர்கள், எல்லாரும் வசதி வாய்ப்புடையவர்கள், ஆமாவா இல்லையா? வசதியா இருக்கிறவங்க தானங்க, இல்லையா? ஆமாவா இல்லையங்க? குழந்தைக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குதா இல்லையா? இருக்கு. பட் நாங்க செய்ய மாட்டோம். அதுவும் சேரும் வந்து ஸ்கூல்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்க வாங்கி கொடுக்குறோம். சரிதானா? ஆளுக்கு ஒரு சேர் பள்ளியில வழங்கப்படுத்துறதுனாக்க முந்தி கொண்டு ஓடிடுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு சேர் வாங்கி தாங்கமாக ஆகுறேன், யாரும் கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எத்தனை பேர் சேர் வாங்கி தருவீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. வெரி குட், வெரி குட். அங்க போட்டோ ஜூம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்க புடவை கலரோட அங்க ஜூம் பண்றாங்க. மாட்டிக்காதீங்க. அடுத்த முறை ஒரு 45 பேர் வந்து கையை தூக்கி வச்சு எனக்கு 50 சேர் இருந்தா போதும். 50 சேருமே இங்க போட்டு எல்லாருமே அப்படியே நீங்க கொடுக்கும்போது உங்க குழந்தைங்க பேர் எழுதி ஈயரை போட்டு கொடுங்க. சந்தோஷம். செய்யலாமா? என்னையில இருந்து செய்யலாம், இன்னைக்கே செஞ்சிடலாம். இப்பவுமே நாங்க ரெடியா தான் இருக்கிறோம். பட் மேடம் எங்களுக்கு அரசு தான் சொல்லிச்சு, நாங்க ஒண்ணும் இல்ல, அதனால எல்லாமே இங்க வந்துட்டு பள்ளியில இருந்து ஒரு தயவு செய்து மறந்துடுங்க. நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தாங்க சேர் கொடுப்பீங்களா? ஓகே. இதுவரையிலும் பொறுமையாக இருந்து நான் சொன்ன செய்தியை கேட்டு உள்வாங்கி அதை சரியான முறையில நீங்கள் எடுத்து சென்று இதை வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஷேர் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி இறுதியாக ஒரு சேரோடு நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கையுடன் உங்கள் முன்னால் இருந்து இந்த வாய்ப்பை கொடுத்த பள்ளி தலைமையாசிரியர் இருப்பார். இதுக்காக வேண்டியாவது என்ன 1/2 மணி நேரம் பேசுவோம். உங்கள் குழந்தைகள் வந்து ரெடியா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கையை தட்டுறீங்களா? இதுக்காக வேண்டியாவது ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். ஆகையினால வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் பேச கொடுத்த எனக்கும் பேசின எனக்கும் உங்களுக்காகவும் எனக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டு மீண்டும் இந்த பள்ளியில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட், இறுதியாக ஒரே பாயிண்ட், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் இங்க வந்து அட்மிஷன் கொடுங்க. ஏன்னா மேடம் நாங்க ஒரே ஒரு குழந்தை தான் வச்சிருக்கிறோம், அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற எந்த பள்ளியில இருந்தாங்கன்னா இந்த பள்ளியில கொண்டு சேர்த்துவேன். சொல்றது புரியுதா? எல்லா வீட்லயும் ஒரே குழந்தைகள் தான். எங்க மேடம் நாங்க இன்னொரு குழந்தைக்கு போறதுக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க. பக்கத்து குழந்தைகளை பக்கத்து ஸ்கூல்ல போறாங்கன்னாக்க வர சொல்லுங்க. என்ன நல்லா கை தட்டுங்க. வாய்ப்பு இருக்கு. நன்றி.